வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் அன்சீன் பினித் தி கிளியர் நைட் ஸ்கை அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ணோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் குளிச்சுட்டு வெளியே வரான். நீயும் ஒரு பையன் தாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது சொல்கிறான். இதை பார்த்தோன்னே சொர்ணா ஒன்றும் புரியல. ஏன்னா நீயும் ஃபியூட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் போறீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத பார்த்தோனே ஹீரோ இல்ல, இல்ல டேட்டிங் இல்ல சொல்றான். ஆனா ஃபியூட்ஸ்க்கு இல்ல நீங்க டேட்டிங் தான் போறீங்கன்னு சொல்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள இது ஒரு சண்டையா மாறுது. அப்பயே நருமி தான் சொல்றான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி நடந்துக்கிறதுன்னே தெரியல. சாதாரணமா நடந்துக்கிறதா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ கண்ணு தெரியாம இருக்கிறதுனால அவளுக்கு ஏத்த மாரி நடந்துக்கிறதான்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொரணா சொல்லுங்கிறான். அதுக்கு உடனே நருமி நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் நடந்துக்கவே தேவையில்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நடந்துக்கிட்டாலே போதும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நருமி சொல்லுங்கிறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நருமியோட அட்வைஸ கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கீர்த்திய பார்க்க போறான். பார்த்தீங்கன்னா, கீர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அப்போனே சரவணா போயிட்டு கீர்த்திக்கின்னு கூப்பிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு "ஏய் நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டு? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமா வெயிட் பண்றேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு சரின்னு ஷாக்கு. என்ன 2 மணி நேரமா? ஆனா நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன். நீ ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்த பார்த்தீங்கன்னா, சரவணாவ கேட்கறான் கீர்த்திக்க பார்த்து. இத பார்த்து நீ கீர்த்திக்கு என்ன நான் 2 மணி நேரம் முன்னாடி வந்தேன்னு சொல்லி என்னைய நீ வந்து இது மாரி நான் தான் தப்புன்னு சொல்றியா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட சண்டை போடுறா இப்பவே. இத பார்த்து ஹீரோக்கு தெரிஞ்சுச்சு. ஐயோ! இப்ப என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கீர்த்தி சிரிச்சுட்டு, நான் வந்து சும்மா தான் உன்ன கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் சேர்ந்து நடந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்குறான். என்னடா இது? கீர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு தெரியலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அவங்க கீர்த்திக்கு சீட்டே குடுக்காம உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ பெரிய கண்டாயிட்டு, இந்த ஆன்டி கேரக்டர்லாம் நிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போய் கீர்த்திக்கு நிக்க வச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்திக்கு பக்கத்துல நின்னுக்கிறான். அப்பனே கீர்த்திக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்றான். இதுக்குன்னு சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுறான். அப்பனே பார்த்தீங்கன்னா டப்புனு ட்ரெயின்ல எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு ஹீரோ கீர்த்திக்கு பக்கத்துல போய் நெருக்கமா நின்னுக்கிறான். உடனே கீர்த்திக்கு ஏன் நிறைய பேர் ஏறிட்டாங்களா என்ன அப்படி கேட்கறா. இதை பார்த்து ஹீரோக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் கேட்கறான். இதை பார்த்தோன்னே கீர்த்திக்கு ஏன்னா நீ தான் என் க்ளோஸ்ல இருக்கியே என் பக்கத்துல அப்படின்னு சொல்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்மையா செய்ய இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து எப்பாடா வந்து பார்த்தீங்கன்னா இவளா சொல்லினே இருக்கும்போது, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா பீச்சுக்கு ஒருத்தன் இடிச்சுட்டு மொறச்சுட்டு போயிடுறான். இத பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்க அனுப்புறான். அப்போனே பீச்சுக்கு சட்டைய பிடிச்சு தொட்டுட்டு நின்னுட்டு, இல்ல விட்டுரு சொல்றான். ஹீரோ உடனே ஆனா அவன் சொல்லும்போது பீச்சுக்கு சொல்றான். அவன் கையில ஃபோன் இருந்துதான்னு கேட்கறான். இத பார்த்தோனே ஹீரோ ஆமா சொன்னோனயும், அப்பன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல இருப்பான். நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிற? வா சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறான். ஆனா கீர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனா ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒரு மாரியா இருக்கு. அப்ப நிக்கிட் ஜியோட முகத்த பார்த்துட்டு அவனே சரி சொல்லிட்டு வந்துட்டு கம்முனு இருந்துட்டான். அப்ப நிக்கிட் ஜி உனக்கு எப்படி போன தெரியுமா கேட்டோனே ஹீரோ ஃபோன் எடுத்து மேப் போட்டு போறானுங்க இப்ப எல்லாரும் ஒண்ணா. அப்போனே ஹீரோ சரி வா இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஃபேக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் ஒரு கஃபேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப 2 பேரும் ஒரு கஃபேல இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெயிட்ரஸா யார் வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூகோ தான் வரா. இத பார்த்தோனே ஹீரோக்கு சீரியஸ் ஆச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ஸுக்கும் செம்ம ஹாப்பி. "ஏய் யூகோ நீ இங்க தான் இருக்கியா?" சொல்லி. உடனே யூகோ 2 பேரையும் பார்த்துட்டு, "ஓஹோ!" கீர்த்திக்கு அதுக்கப்புறம் சுரணும். ஆஹா! அப்படின்னு இப்படிதான் சொல்றான். இத கேட்டோனே ஹீரோ டப்பு டப்புன்னு சரியா நர்வஸ் ஆயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் டப்பு டப்புன்னு சொல்றான். இத கேட்டோனே கீர்த்திக்கு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் சொல்றா. உடனே இவருக்கு ஓஹோ! என்ன இவ்வளோ சீக்கிரமா ஆர்டர் பண்றியா? பொறுமையா தான் ஆர்டர் பண்றதுக்கு கேட்கிறா. இத கேட்டோனே ஹீரோ டப்பு டப்புன்னு எங்களுக்கு டைம் ஆகுது. ஏன் நீ மத்த கஸ்டமர பார்க்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்மையா அவசரப்படுறான். உடனே கீர்த்தி கவலைப்படாத. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டேட்டிங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இப்பயே போய் உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீர்த்தி போயிடுறா. இப்ப ஆர்டர்லாம் வந்ததுக்கப்புறம் தீப்பு கேட்கிறா. நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருக்கீங்க கேட்கிறா. அது பண்ணியும் சிஜிக்கு அவள நிறுத்தி, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் ஒர்க்ஸ்க்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே உங்க கூட வந்திருக்கேன் அப்படி சொல்றா. இத கேட்டோனே அவ சரி சரி அப்படியா சூப்பர் சூப்பர் நினைச்சு தான் செம்மையா எக்ஸைட் ஆகுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பட்டாசு கடைக்கு தான் போறாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா சிஜிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் தாங்க சொல்றா. உடனே வந்து அப்போனே ஹீரோ தான் சொல்றான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 ஷாட் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அதான் எடுக்க போறோம் சொல்றான். இத கேட்டோனே சிஜிக்கு செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சு. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நானு மத்தாப்பு அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பட்டாசுலாம் வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ 4, 5 பட்டாசு எடுத்து போடுறான். கீர்த்திக்கு சொன்னோனே கீர்த்திக்கு சொல்ற பட்டாசையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்து போடுறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம ஜாலியா இருந்துட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு ஜாலியா வெளிய வராங்க. உடனே கீர்த்திக்கு நம்ம நெறைய வாங்கிட்டோம் போல இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கிட்டு வர முடியுமா கேட்கிறா. இத கேட்டோனே ஹீரோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல சொல்றான். அப்ப என்ன கீர்த்திக்கு சரி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்க வெடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு உடனே சொல்லணும்னா கவலைப்படாத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கேம்பஸ்லயே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு வாங்குனா மட்டும் போதும் அப்படி சொல்றா. இத கேட்டோனே கீர்த்திக்கு நம்மளுக்கு பர்மிஷன் தருவாங்களான்னு கேட்கறான். ஹீரோ தரலனாலும் பரவால்ல நம்ம கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான் எப்படியாவது அப்படின்னு ஹீரோ சொல்லுங்கிறான். இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் டேட் முடிஞ்சுட்ட உடனே வீட்டுக்கு செம்மையா கொஞ்சம் ஷை ஆயிட்டு, "உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்ட தொடரணும்னு ஆசையா என்ன?" அப்படி கேட்குறான். இத பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா நர்வஸ் ஆயிட்டு, "இல்ல, இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் இல்ல" சொல்றான்.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு "அப்படின்னா நீ இப்ப வீட்டுக்கு கூப்பிடுறியான்னு" கேட்கிறா. இத கேட்டு ஹீரோ போலாம்ன்னு சொல்றான். அப்போனே ஹீரோ சொல்றான், "என் கையில இருக்கிற இந்த இவ்வளோ பட்டாசுங்கலாம் பார்த்துட்டாங்கன்னா போலீஸு, நான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வைக்க போறேன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்றான். இத பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு, "ஆமா நீ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ஒரு தீவிரவாதி மாரி தான் இருக்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. இத கேட்டோனே ஹீரோ, "ஆமா நான் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா உன்ன மாட்டி விடுவேன். நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதியோட தலைவி" அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்டோனயும் கீர்த்திக்கு சிரிச்சுட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜோக்கா சொல்லி சொல்லி சிரிக்கிற" அப்படின்னு சொல்லி, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல போகாம அந்த வாட்டர் பஸ்ல போலாமே சொல்றா. இத பார்த்து ஹீரோ ஒண்ணும் புரியல. வாட்டர் பஸ்ஸா? அப்டின்னா என்ன கேட்குறான். அதுக்கு உடனே தூக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்லயே போவும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் பஸ் அப்டி சொல்றா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல பார்த்தா, சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இதே கரெக்ட்டா நம்ம காலேஜ் கேம்பஸ்க்கு பக்கத்துலயே இருந்து விட்டுறதால நம்ம போலாம் அப்டி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சிஜிக்கும் இப்ப அந்த வாட்டர் பஸ்ல தான் போறாங்க. பார்த்தீங்கன்னா, அது வெறும் கப்பல் மாரி தான் இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போறாங்க. ஹீரோ உடனே கேட்கறான், "நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கு உள்ள போய் உட்காரலாமா? அப்படி இல்ல நம்ம டெர்ரஸ்க்கு போய் மேல உட்காந்து அந்த வியூவ என்ஜாய் பண்ணலாமான்னு" கேட்கறான். அதுக்கு உடனே சிஜி, "கண்டிப்பா மேல தான் போணும்" அப்படி சொல்றா. சரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சிஜிக்கிய கூட்டு போறான். அந்த படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஜியோட கைய புடிச்சு கூட்டிட்டு போறான். சிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட கைய கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட நடந்து வரா. இப்ப படிக்கட்டெல்லாம் ஏறி மேல போயிட்டோனயும், ஹீரோ பார்க்குறான். இது வந்து செம்மையா இருக்கு அப்டி சொல்ட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி கிட்ட உன் முன்னாடி தான் கம்பி இருக்கு சொன்னோனே, கீர்த்தி அத பிடிச்சுட்டு ரொம்ப நன்றி அப்டின்னு சொல்லுங்கிறா. அப்போனே கீர்த்திக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்டி இருக்கு அப்டின்னு கேட்கிறா. ஹீரோ உடனே இந்த சினாரியோ செம்ம சூப்பரா இருக்கு. அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அப்போனே ஹீரோ கேட்குறான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்டின்னு வந்து கேட்குறான். இதுக்கு உடனே கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னு சொல்றா. உடனே கீர்த்திக்கு, நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா செய்ற. நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ளோ தான் செய்வ? அப்டின்னு வந்து கேட்கிறா. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ செய்வேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. உடனே சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ சொல்ல வரான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அத சொல்லாம அப்படியே விட்டுறான். ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் கீர்த்தி கிட்ட ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அவ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கீர்த்தி கிட்ட சொல்ல நினைக்கிறான். உடனே எனக்கு புரியல. எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணம்லாம் தாட் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை நான் கீர்த்தி கிட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேனா என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் யோசிக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அழகான சீனியர்கள்லாம் பார்த்து அவங்க 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கீர்த்திக்கு இது ரொம்ப அழகா இருக்கான்னு கேட்கிறான். அது கொஞ்சம் ஹீரோ ஆமா இது வந்து கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போனே ஹீரோ சொல்றான். இது ரொம்ப மோசம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்க்கவே முடியல அழகான சீன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே கீர்த்திக்கு ஆமா என்னால பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா, நானே என்ஜாய் பண்றேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை இருக்கிறப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான காட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போனே ஹீரோ கேட்கிறான், "ஓ! அப்படியா? அப்படின்னா அது மாரி எல்லாம் எப்படி இருந்தது? நீ பார்த்தது?" கேட்கிறான். அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான மேகம்லாம் இருந்து செம்ம அழகா இருந்தது அப்படின்னு சொல்றா. இது கேட்ட ஹீரோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல மேகம்லாம் இல்லாம ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவா செம்ம கிளியரா செம்ம அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அப்போனே கீர்த்திக்கு, "நீ ரொம்ப நல்லவனா இருக்க" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சொல்றா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ எல்லா எல்லா ஹெல்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினேரியோ, வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றியே! நீ ரொம்ப நல்லவன் அப்டின்ற மாரி தான் சொல்றா. இது கேட்டோனயே கீர்த்திக்கு இது கேட்டோனயே ஹீரோ, என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லவனா இருக்க லைசென்ஸ் குடுக்குறியா கேட்கிறா. இத கேட்டோனயே கீர்த்திக்கு, ஆமா இதான் உன்னோட லைசென்ஸ் அப்டின்னு சொல்லுகிறா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த வாட்டர் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சினேரியோ என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் முடியுது.